Amen. And so we had been talking about a series on prayer. நாம் கடந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு ஜெப தொடர் குறித்து பேசி வருகிறோம். And we talked about how we can improve our prayer, and we will study about how to get closer to God. நாம் நம்ம எதை குறித்து பேசுகிறோம் என்றால் ஜெபம் என்பது எப்படியாக இருக்கிறது, அதை எப்படி நாம் தெளிவாய் கற்று இன்னும் சிறப்பாக ஜெபிக்க முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். And last week we talked about how in the world our mind and our thoughts are scattered because we are so busy. கடந்த வாரம் பேசும் பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கிறபடியினாலே நம்முடைய மனதும் நம்முடைய எண்ணங்களும் எந்த அளவிற்காக அதிகமான வேலையின் காரணமாக அலுவல்கள் காரணமாக சிதறி இருக்கிறது என்பதை குறித்து பேசினோம். And so only prayer helps us to collect our thoughts and consider God and God's desire when we sit with him. ஜெபம் மட்டுமே நாம் தேவனோடு அமரும் பொழுது அவரை குறித்து யோசிப்பதற்கும் அவரை குறித்து தியானிப்பதற்குமான அந்த வேளையில் நம்மை ஒருமுகப்படுத்துகிறது என்று குறித்து பேசினோம். We also learned that how we can delight in God, feel rich in the presence of God. மேலுமாக தேவனுக்குள் நாம் இருக்கும் பொழுது தேவனை எவ்வளவாய் மகிழ்ச்சியோடு களிகூறுதலோடு அவரை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை குறித்தும் பேசினோம். And also that prayer can reconnect us with God. மேலுமாக நாம் செய்யக்கூடிய அந்த ஜெபம் தேவனோடு நம்மை மீண்டுமாக இணைக்கின்றது என்பதை குறித்தும் பேசினோம். We also studied about the fakeness of falseness in prayer because it's a duty or a custom. மேலுமாக எதை குறித்து பேசினோம் என்றால் நம்முடைய ஜெபத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்கங்கள் அது ஒரு பொய்யான மாயமான பழக்கங்களாக இருந்து நம்ம எப்படி சீரழிக்கிறது என்பதை குறித்தும் பேசினோம். Jesus pointed out the example of the Pharisees, how they studied the verses, studied the scriptures for many years. They taught the verses to other people, but they themselves could not recognize Jesus in the flesh. மேலுமாக பரிசேயர்களை குறித்து இயேசு கோடிட்டு காட்டியதையும் அவர்கள் வேத பண்டிதர்களாக இருந்தார்கள், வேத பாரகர்களாக இருந்து பல ஆண்டுகளாக அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அவர்கள் வாசித்து தியானித்து வந்தவர்களாக இருந்த பொழுதும் கூட அவர்கள் அதை போதிக்கக்கூடியவர்களாக இருந்த பொழுதும் கூட அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்த பொழுது அடையாளம் காண முடியாமல் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். We also learned that we could be spiritual but not have connection with God. ஆக மேலும் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட தேவனோடு கூட ஒரு தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். And so we finished off studying about how to have meditative or contemplative prayer. நாம் அந்த செய்தியை முடிக்கும் பொழுது நாம் எப்படியாக ஒரு தேவனோடு இருக்க அவருடைய வாசஸ்தலத்தில் நாம் சென்று ஜெபிப்பது என்பது போன்ற ஒரு நிலையிலே கற்றுக்கொண்டோம். தியானிக்கக்கூடிய so where we can think about God, contemplate on God. நாம் தேவனை குறித்து ஜெப நேரத்தில் யோசிப்பதும் அவரிடத்திலே நாம் நம்மை தியானிக்கக்கூடிய ஒரு நிலையிலே கற்றுக்கொண்டோம். We studied what contemplation means. Contemplation with the place where God dwells. That means prayer takes us into the place where God dwells. Such prayer is meditative prayer. ஆக கான்டெம்ப்ளேட்டிவ் பிரேயர் என்று சொல்லும் பொழுது அதற்கான பொருளாக தமிழில் என்ன பார்க்கிறோம் என்றால் தேவன் இருக்கக்கூடிய இடத்திலே, அதாவது தேவனின் வாசஸ்தலத்திற்கு சென்று ஜெபிப்பது அல்லது அவர் இருக்கும் இடத்தில் சென்று ஜெபிப்பது என்ற பொருளாகும். So today's title will be studying about being silent with God. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனோடு அமைதலாய் இருங்கள். And இருப்பது எப்படின்றத பத்தி நம்ம வாசிப்போம். How can I spend time with God and have my life and my time maintain silence with him? ஆக நாம் தேவனோடு ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் கூட தேவனோடு நேரம் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி அவர் முன்பாய் அமைதலாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். We might have learned that prayer is only talking to God. நமக்கு எப்பொழுதுமே தெரியும் நாம் ஜெபிக்க வேண்டியது ஜெபம் என்று சொன்னாலே தேவன் முன்பாக பேசுவது, நாம் பேசுகிறது என்ற ஒரு நிலையில் அறிந்திருக்கிறோம். But prayer is always two ways. Prayer is talking to God and listening to God as well. அதே நேரத்தில் ஜெபம் என்பது இரண்டு விதமான வழிகளிலும் செயல்படுகிறது. நாம் தேவனை நோக்கி பேசுவதும் தேவன் நம்மிடத்தில் பேசுவதுமான அந்த இரண்டு நிலையும் தான் ஜெபம் என்பதாகும். I know many of you will experience sitting out in the sky and seeing an open sky, dark sky with all these stars on the sky, and we would have wondered how beautiful they are. நம்மில் பலருக்கு இந்த அனுபவம் இருக்கும். நாம் நள்ளிரவிலே அல்லது இரவு நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தெளிந்த வானம் இருக்கும் பொழுது அதிலே நிறைய நட்சத்திர கூட்டங்கள் சிதறி இருக்கிறதை பார்த்து அதனுடைய அந்த அலாதியான அந்த அழகை பார்த்து நாம் ரசிக்கக்கூடியவர்களாய் வாய்ப்பிழந்து என்று சொல்லி தேவனின் மகிமையை யோசிக்கக்கூடியவர்களாய் இருந்திருப்போம். Or maybe you went into the ocean in Chennai or maybe Kanyakumari or wherever, and you see this beautiful power of the waves
beating against the shore, and you have been amazed by God's creation, looking at the power of the waves constantly coming day and night. Just wow, what a great feeling. மேலுமாக நாம் கடற்கரைக்கு சென்ற அனுபவம் இருக்கும் பொழுது, ஒருவேளை சென்னையோ கன்னியாகுமரியோ எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ, நீங்கள் எங்கு சென்று பார்த்திருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அந்த கடலில் தோன்றக்கூடிய அலைகள், அதனுடைய பலம், அது மீண்டும் மீண்டுமாக மிக அதி விரைவாக வந்து அந்த கரையை மோதி மோதி திரும்ப செல்லுகிறது. பகல் முழுதும் இரவு முழுதும் என்று சொல்லி நிற்காமல் தொடர்ச்சியாய் அந்த அலைகள் வந்து மோதுகிறதையும் தாக்குகிறதையும் நாம் பார்த்து தேவன் எவ்வளவு வல்லவர் என்பதை குறித்து யோசித்திருப்போம் இல்லையா? How many of you sat alone and experienced either the sky or the waters? எத்தனை பேர் வானத்தை பார்த்து அல்லது தண்ணீரை பார்த்து நாம் ரசித்திருப்போம்? Okay, 8 பேர் தானா? நிறைய பேர். Okay, oh my God, okay, எல்லாரும். Okay. And when you sit alone, we get a sense of nearness of God. I feel so good about God. And you want to pray and want to keep on talking to God because there's so mighty. You're experiencing something so mighty. ஆக நாம் அப்படியாக தனித்து அமர்ந்து நாம் அந்த தேவனுடைய அந்த பிரம்மாண்டங்களை பார்த்து ரசிக்கும் பொழுது எப்படியாகிலும் தேவனை புகழ வேண்டும், தேவனை நோக்கி பேச வேண்டும் என்பதை குறித்து நமக்குள்ளாக ஒரு ஏவுதல் ஏற்பட்டிருக்கிற நிலைகளை நாம் உணர்ந்திருப்போம் இல்லையா? So one of the steps of praying is being silent with God. ஆக அப்படி ஜெபிக்கக்கூடிய வழிமுறைகளில் தேவனுக்கு முன்பாக நாம் அமைதலாய் அமர்ந்திருத்தல் கூட ஒரு காரியம். No words, just quiet time with God. ஆக எந்த விதமான வாய்ப்பு சொற்களும் பேசாமல் அமைதலாக தேவன் முன்பாக அமர்ந்திருப்பது. And so you put down your Bible, you stop doing anything, and you just feel close to God. You just concentrate on God. ஆக நாம் வேதத்தை வாசிக்கிற நிலை என்பதெல்லாம் இல்லாமல் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வெறுமனே அமர்ந்து வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் தேவனுடைய அருகாமையை, தேவன் நம் அருகில் இருக்கிற அந்த உணர்வை நாம் ருசித்து அதை தியானிக்கக்கூடிய நிலை. So meditating and concentrating that God is with you. God is sitting there. Still, you stand still for an hour, feeling God as a friend in your life, close to you in your life. எதை பற்றியும் யோசிக்காமல் தேவன் முன்பாக அமர்ந்து தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்கிறதை யோசித்து தியானித்து நாம் அவருடைய அந்த அருகாமையை, அவருடைய அந்த இருப்பை நாம் உணரக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். So this meditative prayer, contemplative prayer is about giving attention to God. I want to pay attention to God. I want to know God. I understand God is great, and giving God all the importance in between all the distractions in our life. இந்த தேவன் இருக்கக்கூடிய இடத்தில் நம்மை கவனத்தை வைத்து ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபம் என்பது நாம் தேவன் மீது கவனம் செலுத்துவதாகும். தேவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் மீது கவனம் செலுத்தி அவருடைய காரியங்களை யோசித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் இந்த கான்டெம்ப்ளேட்டிவ் பிரேயர் என்பதனுடைய சாரமாக இருக்கிறது. We read Luke chapter 10, 39 to 42. லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 39 42 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 10 வசனங்கள் 39 முதல். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். Amen. We know the story when Jesus went to Mary and Martha's house. நம்ம எல்லோருக்கும் இந்த கதை தெரியும். இயேசு மரியாள் மார்த்தாளுடைய வீட்டிற்கு சென்ற பொழுது என்ன நடந்தது என்பதை. And we saw, Martha was busy preparing food because Jesus had come to their house. இயேசுவே அவருடைய வீட்டிற்கு வந்து விட்டதினாலே அவருக்கு எப்படியாகிலும் உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக மார்த்தாள் மிகவும் அதிக அலுவலாக உணவு சமைப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். Mary was not involved in the preparation, but was with Jesus and the others. ஆனால் அவருடைய சகோதரி மரியாளோ வேறு எந்த விதமான கவனமும் அந்த உணவு தயாரிக்கிறதற்காய் ஒத்தாசை செய்யக்கூடிய எந்த ஒரு பணிகளையும் செய்யாமல் இயேசுவோடு அருகில் அமர்ந்து அவரை கவனித்துக் கொண்டிருந்தார். So Jesus tells this truth to Mary, to Martha, which is also applicable to us. ஆக அந்த இடத்திலே மார்த்தாளிடத்தில் இயேசு சொன்ன அந்த காரியம் நமக்கும் இன்று பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. You are worried and upset about many things, he tells Martha. மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்லுகின்றார் 41ஆம் வசனத்தில், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லுகிறார். Are we also not part of that same group, worried and troubled and so many things in our mind? இன்றைக்கும் நாமும் மார்த்தாளோடு அந்த அணியிலே இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி.
part of 42, he says, but few things are needed. There are things that are needed in life, Jesus says. ஆனால் இயேசு 42ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே என்று கூறுகிறார். And then he goes on to say, or indeed, only one. He says, actually, only one thing is needed. ஆக தேவையானது ஒன்றே என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு விடயம் போதும் நாம் கவனம் செலுத்த வேண்டியதற்கு. Mary has chosen what is better. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். What is that one thing that is needed? ஆக இன்றைக்கு நமக்கு இந்த வசனத்திலிருந்து what is that one thing that was needed? இன்றைக்கு தேவைப்படுகிற அந்த ஒரு விடயம் என்னவாக இருக்கிறது? What was that Mary was doing? மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தார் அந்த ஒரு காரியத்தை குறித்து? She was listening to Jesus. ஆக இயேசு பேசுகிறதை காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த ஒரு விடயம் தான் மரியாள் செய்தார். Mary had chosen what was necessary instead of being distracted. What was necessary was to listen to Jesus. ஆக மரியாள் செய்த அந்த ஒரு விடயம் என்னவென்றால், வேறு மற்ற எந்த விடயத்தின் மீதும் கவனம் செலுத்தாமல் இயேசு பேசுகிறதை காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த ஒரு விடயமே தேவையான ஒன்று. So prayer is just not pouring all our feelings and our needs to God. It's listening to God, being in the presence of God and realizing you have access to God Almighty individually, personally, on a daily basis. ஆக ஜெபம் என்பது நம்முடைய உணர்வுகளை எல்லாம் தேவன் முன்பாக கொட்டி விடுவது என்பது அல்ல. மாறாக தேவன் முன்பாக அமர்ந்து தேவனுடைய அந்த பராக்கிரமங்களை உணர்ந்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாம் அவரை குறித்து தியானிக்கிறது, அவர் சொல்லுகிறதை கேட்கிறதுமாகும். You know, we did not have access to talk to God before. ஆக தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கிறதற்கு, பேசுகிறதற்கு, தொடர்பு கொள்கிறதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இதற்கு முன்பு Why? The இருந்ததில்லை. Bible says a wall of sin was blocking us from understanding God on a spiritual level. ஆக வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனை தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் எனக்குரிய பெரும் சுவரானது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பெரும் தடைக்கல்லாக இருந்தது என்று சொல்லுகிறது. But now that my sins are forgiven and the Holy Spirit enables me to pray and get closer to God like never before. ஆக நம்முடைய பாவங்கள் இப்பொழுதோ மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை அவரோடு கூட பேசும்படியாக, இதற்கு முன்னதாக இல்லாதபடிக்கு அவரோடு கூட பேசும்படியாக என்னை ஏவக்கூடியவராக இருக்கிறார். So Mary chose to listen to Jesus than be distracted to do many spiritual good things for Jesus. ஆக மரியாள் இயேசு பேசுகிறதை மாத்திரம் கேட்கும்படிக்கு தன்னுடைய செவிகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். மற்ற ஆவிக்குரிய விடயங்களை எல்லாம் செய்து கவனச்சிதறல் அடைவதை விட இயேசு என்ன பேசுகிறார் என்பதை மட்டும் கேட்க அவர் செவிகளை திறந்தார். We too only need this one thing. நமக்கும் கூட மரியாளுக்கு தேவைப்பட்ட இருந்த அந்த ஒன்றுதான் இன்றைக்கு நமக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. To be able to listen to God, and that is prayer. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் கவனம் செலுத்துவது மட்டுமே தேவையான ஒன்று, அதுதான் ஜெபம். So meditative prayer, it's about bringing a focus and centering our focus, zooming in our focus only on God. ஆக அந்த தியானிக்கிற ஜெபம் என்பது தேவன் மீது மட்டும் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் எல்லா நோக்கங்களையும் கவனம் செலுத்தி ஒருமுகப்படுத்துகிற அந்த ஒரு அனுபவம் தான் தியானிக்கக்கூடிய ஜெபம். Our attention, our desire, my desire is to be with God in when I pray. Not just pray, but I desire to be with God in prayer. So I bring all my focus to God. My heart, my mind is all set on wanting to be near God. That is contemplative prayer. ஆக நம்முடைய கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, நம்முடைய நோக்கங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, என் தேவனோடு கூட நான் இருக்கின்றேன், என் தேவனோ நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி, நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தேவன் மீது செலுத்துகிற அந்த ஒரு அனுபவம் தான் தியானிக்கும் ஜெபம். Forgetting everything else that is around you and just striving to fix your love on God alone. God, I love to be with you. This is important for me. This is one thing I want to do. To be with you silently, patiently, wanting to hear from you. ஆக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நம் கவனத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, தேவனே நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன், உம்மோடு கூட தனித்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட நாம் இணைந்து அமர்ந்து இருப்பதே தியானிக்கும் ஜெபமாகும். When we love someone so dearly, we pay attention to what they are telling us.
பொதுவாக நாம் யாரையாவது ஒருவர் மீது அன்பு அதிகமாக வைத்திருப்போமானால் அவர்கள் நம்மிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சொற்களை கேட்பதற்கு நாம் மிகவும் கவனம் செலுத்துவோம். And we look into their eyes, we concentrate on what they say because we love what they are telling us. அப்படி நாம் அன்பு கூறுகிற ஒருவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது அவர்களுடைய கண்களை பார்த்து அவர் நம்மிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை குறித்து நாம் வியந்து ஆர்வமாக நாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை காது கொடுத்து கேட்போம். So that is how prayer is. We pay attention to God with full of love, wanting to give all our attention to what God is there with me. I want to wait on God and God to talk to me. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த ஜெபமும் கூட. தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவன் பேசுகிறதை கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அடிப்படையிலே தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பத்தின் அடிப்படையிலே நம்முடைய கவனத்தை எல்லாம் அவர் மீது செலுத்துகிற ஒரு அனுபவமே இந்த தியானிக்கும் ஜெபம். In the book of Psalms and Habakkuk, if you had gone through those, as you're reading those Psalms, you had come across in between all those verses, you will find the word Selah. ஆக நாம் சங்கீத புத்தகங்கள் ஆபத்துக் புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது அதற்கு இடையிலே ஒரு சில இடங்களிலே சேலா எனக்கூடிய ஒரு சொல் பதமானது நாம் கவனித்திருப்போம் இல்லையா? Maybe you didn't understand what Selah means, but it is mentioned 74 times in Psalms and Habakkuk. ஆக அந்த சேலா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லானது சங்கீதம் மற்றும் ஆபத்துக் புத்தகங்களை சேர்த்து 74 முறை வேதத்தில் பதியப்பட்டிருக்கிறது. The reason it was left there is for the singer and for the psalm reader to pause, to listen and to reflect on what they just did. ஆக இந்த சேலா என்னக்கூடிய அந்த சொல்லினுடைய விளக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அந்த சங்கீதத்தின் பாடக்கூடிய அந்த பாடகரோ அல்லது அந்த சங்கீதத்தை வாசிக்கக்கூடிய வாசகரோ அவர் அந்த சேலா என்று சொல்லக்கூடிய இடம் வந்தால் அந்த இடத்தில் வாசிக்கிறதை நிறுத்தி அதிலே சொல்லப்பட்ட அந்த விடயத்தின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தும்படியாக ஒரு நிமிடம் தாமதிக்கக்கூடியதை தான் அந்த சேலா எனக்கூடிய சொல் விளக்குகிறது. So it was meant, the way it was written, it was meant to stop, meditate on just what Psalms we read, meditate on it, reflect on it, listen to it. What is it trying to tell you? This is what was meant, and that is why Selah was mentioned in our Psalms and on several places. ஆக அந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது இடையிலே சேலா என்று சொல்லப்பட்டிருக்குமானால் அப்பொழுதே வாசிக்கிறதை நிறுத்தி அதற்கு முன்னதாக என்ன வாசித்தோமோ அதிலே சொல்லப்பட்ட அந்த விடயங்களை நாம் கவனமாய் யோசித்து அதை தியானிக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு தியானிக்கும்படியாக நமக்கு உத்தரவிடுகிற ஒரு சொல் தான் சேலா என்பதாகும். So we need to learn to rest in God, rest and wait for God, quietly meditating, wanting to be with God. ஆக அப்படியான விதத்தில் பார்க்கும் பொழுது நாம் தேவனோடு கூட அமர்ந்து தேவனில் சார்ந்து இருந்து அவரோடு கூட அந்த அமைதலான நேரத்தை அவரை மட்டும் தியானித்து நாம் கடந்து செல்கிற ஒரு அனுபவம் தான் அந்த ஒரு தியானிக்கும் ஜெபமாகும். So we have to sit aside, shut down everything that distracts us, close our ears if you want to, and find quietness so that you are with God. ஆக நாம் சுற்றி இருக்கக்கூடிய இடர்களை எல்லாம் நாம் நிறுத்திவிட்டு அந்த சத்தங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நாம் ஒரு இடத்தில் அமர்ந்து நம்முடைய சத்தங்கள் காதுக்கு இறைச்சலாக இருக்கும் பட்சத்தில் காதுகளை வேண்டுமானால் அடைத்துக் கொண்டு கூட நாம் தேவனை மட்டும் நோக்கி கவனம் செலுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Because when we are relaxing and resting in God, we feel free from all our anxieties. I have to do this, I have to pay the bill, my bike doesn't have petrol, or I have not paid this rent, or I have not collected this money, I should not forget, my phone is not charged, my cable is needed. So many distractions are on your mind. You put all that aside and you begin to rest in God. ஆக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் ஐயோ நான் வீட்டுக்கு வாடகை செலுத்த வேண்டுமே, என்னுடைய போன்கான அந்த பணம் செலுத்த வேண்டுமே, நான் என்னுடைய கேபிளுக்கான காரியங்களை செலுத்த வேண்டுமே என்பது போல ஒவ்வொரு விதமான வீட்டு விடயங்கள் எல்லாவற்றிலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு தேவன் மீது மட்டும் நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவர் மீது அமர பண்ணி ஓய்வாக தளர்வாக உணர்கிற ஒரு அனுபவமே தியானிக்கும் ஜெபம். So sometimes even when you regularly pray with words, these thoughts come to your mind. We push aside those distractions by praying louder or continuing to pray with words. We continue on using words and words and words,
and we are so used to so much of sound and noise. ஆக நாம் வாய் விட்டு ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தில் கூட பல நேரங்களில் நம்முடைய மனதில் இது போன்ற கவலைகள் நம்மை தொற்றிக் கொண்டிருக்கக்கூடும், நம்மை கவன சிதறல் அடையக்கூடும். அப்படி செய்யும் பொழுதும் நாம் அதை உணர்வோம். உணர்ந்த மாத்திரத்தில் என்ன செய்வோம் என்றால் இன்னும் கொஞ்சம் சத்தமாக அந்த கவனத்தை ஓரம் கட்டும் விதமாக, கவனத்தை தேவன் மீது செலுத்தும் விதமாக, ஆம் தேவனே, ஆம் தகப்பனே என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் சத்தத்தை உயர்த்தி இன்னும் இரைச்சலுக்கு மேல் இரைச்சலை கூட்டி செல்லுகிறவர்களாக இருப்போம். One is get early. If you get up early, most of the noise will not be there. நீங்கள் அப்படி அமைதலாக ஜெபிக்க வேண்டும் என்றால் கூடுமான வரைக்கும் அதிகாலையில் மிக துரிதமாக இருட்டோடு எழுவது அவசியம். அப்பொழுது சத்தம் இருக்காது. I get up around 3:30 every day, almost every day, to pray around that time because everybody is sleeping and there's no noise. ஆக நான் இப்பொழுது வழக்கமாக ஒரு 3:30 மணி அளவில் எல்லாம் எழுந்து விடுகிறேன், எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது எல்லோரும் ஏறக்குறைய எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். மிக அமைதலாக அந்த நேரம் இருக்கும். So I too put on my earphones so that only my heartbeat sound I can hear. No noise, no fan, no AC, no gum is there, and I can just be patient with God. ஆக முடிந்த வரைக்கும் என்னுடைய செவிகளுக்கான அந்த கருவிகளை நான் பொருத்திக் கொள்கிறேன். கூடுமான வரைக்கும் வேறு எந்த சத்தமும் கேட்காமல் என் இதய துடிப்பு மட்டும் கேட்கும் அளவிற்கு அமைதலாக இருந்து மின்விசிறியை இயக்காமல், குளிரூட்டியை இயக்காமல், முடிந்த வரைக்கும் அந்த சத்தமே இல்லாதபடிக்கு கவனத்தை செலுத்தும்படிக்கு கவனம் செலுத்துகிறேன். You can even use cotton if you want. If you want to cut off all the noise and just sit quietly, wanting to go and listen to God. ஆக ஒருவேளை நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் காதில் பஞ்சுகளை வேண்டுமானால் வைத்து அடைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு சத்தம் வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அந்த அளவிற்கு உங்களுடைய கவனத்தை முழுவதும் அந்த சத்தம் இல்லாதபடிக்கு தேவன் மீது மாத்திரம் செலுத்த முற்படுங்கள். If you road, you put a punch and walk, you'll go bang somewhere and somebody will be honking and coming and banging you. So don't do it on the road. It's about you finding a quiet place. ஆக நீங்கள் பஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னதற்காக நீங்கள் பஞ்சை காதில் அடைத்துக் கொண்டு சாலையில் செல்ல வேண்டாம். வேறு யாராவது வந்து இடித்து வேறு மாதிரியாக ஆகிவிடும். ஆகவே கூடுமான வரைக்கும் நாம் தனித்து அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலைகளை சேர்க்கலாம். In Psalms 4 verse 4 to 5. சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். Tremble and do not sin when you are on your beds. Search your hearts and be silent. Offer the sacrifices of the righteous and trust in the Lord. சங்கீதம் 4 வசனம் 4 மற்றும் 5. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். Amen. Chapter 37 verse 7. Be still before the Lord and wait patiently for him. Do not fret when people succeed in their ways, when they carry out their wicked schemes. சங்கீதம் 37 வசனம் 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆமென். Be still before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நாம் அமர்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Wait patiently for him. கர்த்தருக்காக நாம் காத்திருக்க பழக வேண்டும் என்று சொல்லுகிறார். See, such a life has become such a hurry now. இன்றைக்கு வாழ்க்கை மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. And so prayer also we are driving and praying these days so that there's no time. நமக்கு நேரம் போதவில்லை என்பதனாலே வாகனங்களை இயக்கும் பொழுது கூட, ஓட்டி செல்லும் பொழுது கூட ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். So you struggle in your faith, you struggle in your belief. You don't believe God is with you because your prayer is all your words rather than feeling God in your life. ஆக நாம் இன்றைக்கும் கூட பலவிதமான நெருக்கத்திற்குள் இருக்கிறபடியினாலே நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணராதபடிக்கு நாம் ஜெபித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தினாலே அவரிடத்திலே நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் அதிகமாய் பேச முற்படுகிறோம். Sometimes I pick up a video also and watch a video something like this. I'll show a video of the cosmos. ஆக அண்ட வெளியை குறித்ததான ஒரு காணொளி ஒன்றை சில நேரங்களில் நான் அப்படி பார்த்து என் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது உண்டு. அது போன்ற ஒரு காணொளியை உங்களுக்கும் காட்ட பிரியப்படுகிறேன். I'll just right. Okay, you can see, right? This is a beautiful video. You can find it on YouTube also. This shows how wonderful God's skies and the beautiful cosmos above is. ஆக அந்த பால்வெளியானது எப்படி இருக்கிறது, அந்த அண்டவெளி எந்த அளவிற்காக இருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு அழகான காணொளி இது. And so I just keep it nearby, no sound. I just meditate on where God is. God is up in the sky somewhere. Jesus ascended into heaven. So I keep looking into the sky. I keep imagining God somewhere beyond all this. And God has created all these wonderful things. And I just patiently, I'm just looking and waiting to talk to God. ஆக இது போன்று வானங்களை பார்க்கும் பொழுது தேவனானவர் இயேசுவானவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே
தேவனானவர் அந்த மேல் இருக்கக்கூடும் என்று சொல்லி, வானவெளியில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து உற்று கவனித்து என்ன இருக்கிறது என்பதை, தேவன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து அவரை தேடும் விதமான ஒரு அனுபவத்திற்குள் நான் கடந்து செல்வதுண்டு. So you have to find your peace, you have to find your quietness so you can connect with God. ஆக நீங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதத்தில் ஒரு சமாதானம் எப்படி இருக்க முடியும், ஒரு அமைதலா எப்படி இருக்க முடியும் என்பதை குறித்து நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படியாக உங்களுடைய அமைதலான அந்த ஜெப நேரத்தை தேவனோடு கூட செலவழிக்க முன்வர வேண்டும். Psalm 62 verse 5. சங்கீதம் 62 வசனம் 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My soul find rest in God. ஆக என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். Means I should find rest when I am with God. நான் தேவனோடு இருக்கும் பொழுது நான் எந்த அலுவலும் இல்லாமல் அமைதலாக அமர்ந்திருக்க வேண்டும். Think about, when was the last time you felt at rest praying? யோசித்து பாருங்கள், கடைசியாக நீங்கள் எப்பொழுது அமர்ந்து எந்த ஒரு அலுவலும் இல்லாமல் ஜெபித்தீர்கள் என்று. Prayer is always like an activity. நமக்கு பொதுவாகவே ஜெபம் என்பது ஒரு செயல்பாடு போலவே தோன்றும். I have to sit and kartave or read or meditate, and I have to pray, and it's work. It's always something. So what do? We push it somewhere in the end of the day, or very early, or sometimes it does not happen at all. ஆக நாம் எப்படியும் அவர் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறபடியினாலே ஒன்று அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முற்படுவோம். அப்படி ஒருவேளை தாமதமாகி விட்டதென்றால் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக் கொள்ளலாம், இன்னும் கொஞ்ச நேரம் சென்று பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாளின் இறுதிக்கு சென்று விடுவோம். Psalms 116 verse 7. சங்கீதம் 116 வசனம் 7. Return to your rest, my soul, for the Lord has been good to you. சங்கீதம் 116 வசனம் 7 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Our soul is what is going to be saved. நம்முடைய ஆத்துமா மட்டும்தான் ரட்சிக்கப்பட போகிறது. It is not our flesh. நம்முடைய சரீரம், இந்த மாம்சமானது ரட்சிக்கப்பட போவது இல்லை. And so our soul should be at peace. It should not be disturbed. It should not be anguished. It should not be frustrated. It should not be distracted. You should bring peace to your soul. And when there is peace to your soul, you feel calm, you feel wow. ஆக நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே நாம் நம்முடைய ஆத்துமாவை அமைதலாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதிலே எந்த விதமான கவலைகளும் உட்புகாமல், எந்த விதமான கோபதாபங்களும், எந்த விதமான சங்கடங்களும் இல்லாதபடிக்கு, ஏக்கங்கள் தவிப்புகள் இல்லாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை சாந்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In Psalms 135 to 6. சங்கீதம் 135 5 வசனங்கள். மன்னிக்கவும், சங்கீதம் 130 5 மற்றும் 6 வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஆமென். Amen. Prayer is about waiting for God to talk to you, feeling God in your life. ஜெபம் என்பது தேவனுக்காக காத்திருந்து தேவன் எப்பொழுது பேசுவார் என்று சொல்லி ஏக்கத்தோடு தவிப்போடு காத்திருக்கிற ஒரு அனுபவம். And says, I wait for the Lord more than the watchman waits for the morning. The security guard is waiting for his duty to get over. He's watching through the night, and he's waiting for the daytime, so that his vigil, he's carefully watching everything, will stop, and he can also go back to rest. வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர் காத்திருக்கிறதை போல இரவிலே காவல் காக்கக்கூடிய காவலாளி எப்படி அவர் இரவு முழுதும் கண்விழித்து பார்த்து கொண்டே இருப்பார், எப்பொழுது தன்னுடைய வேலை முடியும் என்று அவர் காத்து கொண்டிருப்பாரோ அது போல நான் ஜெபத்திற்காக என் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். You see, the very meaning of prayer is changing. ஆக நம்ம இதை பார்த்து கொண்டே வரும் பொழுது நம்முடைய ஜெபத்தினுடைய நோக்கம், அதனுடைய அந்த பொருள் ஆனது, அர்த்தமானது அப்படியே மாறிக்கொண்டு வருவது புரிகிறதா? Many times our prayer is to impress somebody else. பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் என்பது யாரோ ஒருவரை ஈர்க்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என்பது போல இருக்கும். கர்த்தாவே, எபேசியர் 6ல சொன்ன மாதிரி, ஐசாயா 3:2ல சொன்ன மாதிரி, கொலோசியர் 1:2-3ல சொன்ன மாதிரி மாற்றி வசனம் மெமரி. இட்ஸ் நாட் a time for memory scripture. ஆண்டவருக்கு தான் பேசின வார்த்தைகள் தெரியும் இல்லையா? ஆண்டவர் நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சொல்லலாம் ஒழிய, we keep on convicting God that I know so much of verses.
நம்முடைய ஜெபங்களில் பார்க்கும் பொழுது நம்ம வசனங்களை எடுத்து சொல்லும்படியாக இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறதை போல, அதுல எபேசியரில் சொல்லியிருக்கிறதை போல, கொலோசியரில் சொல்லியிருக்கிறதை போல என்று சொல்லி வசனங்களை கோடிட்டு காட்டும் பொழுது, வசனங்களை கொடுத்ததே தேவன் தான். ஆனால் அவருக்கே அவருடைய வசனங்களை கோடிட்டு காட்டுகிறபடியாக நாம் வேண்டுமானால் நீர் சொன்னபடியாக என்று வேணால் சொல்லலாமே ஒழிய, மாறாக அவருக்கே வசனத்தை எனக்கு இவ்வளவு வசனம் தெரியும் என்பது போல கோடிட்டு காட்டி ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதுல you leave some udans. 1 கொரிந்தியர் 25:3 ஆண்டவரே, ஐயோ நான் சொல்லவே இல்லையே, தப்பா சொல்றானே. Why show off? Why? It's about your prayer with God, your walk with God. Sometimes just to concentrate, we use these verses. We use Matthew 28:18-20, John 3, and we use this not to get distracted. That's not the requirement. Your requirement is to be with God. Be silent and let your soul rest so you feel God in your life. ஆக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நாமவே புத்தகத்திலே இல்லாத அதிகாரத்தையும் வசனத்தையும் கூடிட்டு காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தேவன் தலையில் அடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறவர்களாய் நாம் சில நேரங்களில் மாறிவிடுவது உண்டு. ஆனால் அப்படி நம்முடைய கவனத்தை வசனத்தின் பால் நாம் செலுத்தி அதன்படியாக ஜெபிக்கிறோம் என்கிற பெயரிலே பல நேரங்களில் தேவனை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். தேவன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி இளைப்பாறுதலாக அமர்தலாக இருந்து தேவனை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். Just imagine. ஒரு கற்பனைக்கு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். That Vijay comes here. Master Vijay comes here. ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள், மாஸ்டர் படத்தில் நடித்த விஜய் அவர்கள் இங்கு வந்து விடுகிறார் இந்த மேடைக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். You happen to take a selfie with Vijay. ஆக அப்படி ஒருவேளை வந்துவிட்டால் என்ன செய்வோம்? அவரோடு கூட நாம் ஒரு தன்படம் எடுத்துக் கொள்வோம் இல்லையா? Why? This is a big treasure. I got somebody and I got next to him, and immediately it becomes a picture in your house or on your screen. You store it because this becomes valuable for you. ஆக அப்படி ஒரு மிக பிரபலமான ஒரு நபர் வரும் பொழுது உடனே அவர் அந்த நேரத்தை நான் தவறவிடக் கூடாது, அவரை நான் சந்தித்தேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் அவரோடு கூட ஒரு படம் எடுத்துக்கொண்டு உடனடியாக நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய அளவிலே மாட்டி வைத்து விடுவோம் அல்லது மற்றவர்களுக்கு அதை அனுப்பி விடுவோம் இல்லையா? Immediately it goes to Facebook. Immediately your DP picture on WhatsApp also changes. Everybody should know I took a picture with Vijay. ஆக உடனடியாக நம்முடைய முகநூலிலோ அல்லது நம்முடைய பகிரியிலோ அதனுடைய முகப்படத்திலோ வைத்து நான் விஜயோடு படம் எடுத்துக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய அந்த தளத்தை வெளிப்படுத்துவோம் இல்லையா? That is the experience of spending time with God. Imagine you could picture your time with God. That becomes the most valuable thing of your Christian life. ஆனால் அதை போல நாம் தேவனோடு கூட நேரம் செலவழிக்கக்கூடிய காரியம் அதை விட மேலானதாக இருக்கும்படி நாம் அவரோடு நாம் செலவழித்த அந்த நேரத்தை படம் எடுத்து வைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். Isaiah 8:17. ஏசாயா புத்தகம் 8:17 இப்படியாய் சொல்கிறது. I will wait for the Lord who is hiding his praise from the descendants of Jacob. I will put my trust in him. ஏசாயா 8:17, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். The one first good point that the verse says is, I'll wait for the Lord. I'll wait patiently for the Lord. ஆக இதிலே சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல புள்ளி என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்பது. Second, look at the verse also. Who is hiding his face from the descendants of Jacob. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கவனித்து பாருங்கள். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக என்று சொல்கிறது. Why would God block his face from the people of Jacob? யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தன்னுடைய முகத்தை கர்த்தர் மறைத்துக் கொள்கிறாராம். Maybe because they disobeyed. Maybe they have not walked faithfully, and because of that God is holding back from appearing to his people. ஆக ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம் அல்லது அவருக்கு எதிர்த்திருந்திருக்கலாம். ஆகவே அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறாராம். Many times maybe we feel empty in our prayer also. We don't feel we had a great prayer because maybe we didn't spend time with God. We didn't speak to God, or God didn't show himself to us. பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்களும் வெறுமையாய் இருப்பதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும். நாம் என்னதான் ஜெபித்திருந்தாலும் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணராமல் அவரோடு கூட இருந்த அந்த நேரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறதுனாலே நாம் அந்த வெறுமையை உணர வேண்டியவர்களாக இருப்போம். We also learn from scriptures, when I sin, the Lord does not listen. ஆக நம் வசனத்தின் மூலமாக நாம் கூட பார்க்கின்றோம், பாவம் செய்கிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So God hides himself. That's what the psalmist Isaiah is writing. That the Lord doesn't want to hear when my walk is not true, my walk is not sincere, when I don't want to enjoy and cherish God
more than anything else. ஆக இதைத்தான் ஏசாயா புத்தகத்திலும் நாம் பார்க்கின்றோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அவருடைய அனுபவத்தை, அவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் ரசிக்க முடியாமல் இருக்கும் பொழுது, நாம் அவருடைய முகத்திற்கு விலகி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Proverbs chapter 8 verse 34. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 34. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். Blessed are those who listen to me, watching daily at my doors, waiting at my doorways. God is saying, you're blessed if you're waiting to listen to me. வசனம் 34, மன்னிக்க வேண்டும், 35 வாசித்து விட்டேன். 34, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். That means I'm waiting at the door, wanting to see the Lord. ஆக அந்த வாசற்படியிலே கர்த்தரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பிலே, அவருடைய வாசற்படியிலேயே காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். You go to a big shot's house or you go to a doctor's appointment, you're waiting outside and you send word, doctor ta vanditen sollu, and you're waiting outside till doctor will say vaango. Till that time you have to wait anxiously for you to be welcome. ஒரு பெரிய மனிதர் சமுதாயத்தில் இருக்கிறார் என்றால் அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை பார்க்க செல்லும் பொழுது வாசற்படியில் நாம் காத்திருப்போம். அல்லது ஒரு மருத்துவரை சென்று பார்ப்பதற்காக செல்கிறோம் என்றால் நாம் அவருக்கு முன்பதாகவே, அவர் குறித்த நேரத்துக்கு முன்பதாக சென்று காத்திருந்து நான் வந்துவிட்டேன் என்று அவருக்கு சொல்லி அனுப்பக்கூடிய நிலையில் அவர் எப்பொழுது வர சொல்லுகிறாரோ அப்பொழுது உள்ளே போவதற்கு காத்திருக்கிறதை போன்ற ஒரு அனுபவம். Watching daily at my doorsteps, God says. கர்த்தர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என்று சொல்லுகிறார். Waiting at my door, when I will open the door and listen to him. என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறுகிறார். You see, the goal of prayer is reaching God. ஆக நம்முடைய ஜெபத்தினுடைய அந்த இலக்கு என்பது தேவனை சென்றடைவதாக இருக்க வேண்டும். In Psalm 62 verse 1 to 2. சங்கீதம் 62 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்கிறேன். Truly my soul finds rest in God. My salvation comes from him. Truly he is my rock and my salvation. He is my fortress. I will never be shaken. Yes, my soul find rest in God. My hope comes from him. சங்கீதம் 62 1 மற்றும் 2. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். My soul rests with him. என் ஆத்துமா அமர்ந்து தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. He is my rock. அவரே என்னுடைய கன்மலை. He is my wall, my fortress that protects me from all my dangers. அவர் என்னுடைய கோட்டையாக இருந்து எல்லா ஆபத்துக்கும் என்னை பாதுகாக்கக்கூடிய அலங்கமாக இருக்கின்றார். Nothing in my life is shaken because he is in front of me. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் என்னுடைய கர்த்தர் எனக்கு முன்பதாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. So the psalmist says, truly, promise I'm telling you, my soul finds rest in God. ஆக வசனம் இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இவர் சொல்லுகிறார், நான் உண்மையிலேயே, அதாவது அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார். We need to understand what it means to long for God. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்காக ஏங்குவது என்றால் என்ன என்று. To waiting for him. கர்த்தருக்காக காத்திருப்பது என்றால் என்ன என்று. Who more will understand waiting than a child or a husband or a wife waiting for their spouse to come back from war? ஆக யோசித்து பாருங்கள், ஒரு யுத்தத்திற்கு சென்ற தன்னுடைய கணவன் திரும்பி வருவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனைவியை போல, தன் தகப்பன் திரும்பி வருவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையை போல, அதை விட யாரால் காத்திருப்பதை புரிந்து கொள்ள முடியும்? The joy is immense when you see the person alive and in front of you. ஒரு யுத்தத்திலே உயிர் பிழைத்த ஒரு மனிதனாய் தன்னுடைய கணவனோ தன்னுடைய தகப்பனோ திரும்பி வரும் பொழுது அந்த குடும்பத்தார் எவ்வளவாய் மகிழ்ச்சியாய் களி கூறுவார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். Your joy will be immense when you find that rest with God, when you find your longing and your presence with God. There's great satisfaction. ஆக கர்த்தருக்காக அப்படி ஒரு ஏக்க தவிப்போடு காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை சந்திக்கிற அந்த தருணத்திலே அந்த மகிழ்ச்சி எல்லை இல்லாததாக அபரிமிதமானதாக இருக்கக்கூடும் இல்லையா? This is not a new technique or a new method you should learn
but rather it is your attitude by which you should pray. ஆக இது ஏதோ ஒரு புதிய ஒரு நுட்பம் போல நாம் கத்துக்கொள்வதற்கான ஒரு காரியம் என்பது போல அல்ல, மாறாக நம்முடைய மனநிலையில் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஏக்க தவிப்புள்ள ஒரு மனநிலையோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Attitude of faith that I'm doing this because I want to see God. நான் தேவனை சந்திக்க விரும்புகிறேன், நான் தேவனை பார்க்க விரும்புகிறேன், ஆகவே நான் இப்படி ஏக்கத்தோடு தவித்து காத்திருக்கிறேன் An என்கிற attitude of காரியத்தை. openness. I don't want to hide before you. You know all things, and being open and honest with God. ஆக தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்கிறதற்கு ஒன்றுமில்லை. நீர் என்னை பற்றி எல்லாம் உமக்கு தெரியும், ஆகவே நான் திறந்த மனதோடு வெளிப்படையாக இருக்கிறேன் என்கிற ஒரு மனப்பான்மையோடு ஜெபிக்க செல்ல More than வேண்டும். anything else, I give all my attention, all my reverence. This is important for me. ஆக மற்ற எந்த ஒரு விடயத்தை காட்டிலும் என்னுடைய எல்லா கவனத்தையும் நான் உமக்கு முன்பதாக செலுத்துகிறேன், என்னுடைய எல்லா மரியாதையையும் நான் உமக்கு செலுத்துகிறேன் என்கிற ஒரு எண்ணம். My expectation, I want to be with God. Attitude, not like do I have to pray today. ஆக நான் தேவனோடு கூட இருக்க வேண்டும், தேவனை சந்தித்து பேச வேண்டும் என்கிற அந்த ஒரு தவிப்போடு கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். அதை விட்டு ஐயோ ஜெபிக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம் நிலை இருக்கக்கூடாது. I developed an attitude for myself. ஆக இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை நானும் உருவாக்கி கொள்கிறேன். Whatever time I get up, my first thought I try to tell myself, why can't I pray? Why can't I pray? ஆக நான் எப்பொழுதெல்லாம் எழும்புகிறேனோ எழுந்த முதல் நொடியிலேயே என்னுடைய கவனத்தில் எனக்கு நானே சொல்லிக் கொள்வது, என்னால் நான் ஏன் ஜெபிக்கிறேன் என்று என்னை கேட்டுக்கொள்வேன். ஜெபிக்க கூடாது. And the first thought comes, ஏன் நான் ஜெபிக்க கூடாது? And I look at the clock, 1:30. Maybe I can sleep, or why can't I pray? So I try to sit for a few minutes at least just to pray, because I want to tell my mind, if it is quiet, if I can pray even for a few minutes, it will be wonderful. ஆக ஒருவேளை நான் அப்படி ஏன் ஜெபிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் எழும்பும் பொழுது, நான் ஒருவேளை அது நள்ளிரவு 1:30 மணி அளவில் முழிக்கிறேன் என்றால் கூட, அப்படி கண் விழித்தவுடன் நான் இல்லை இவ்வளவு நேரம் இருக்கிறது என்று சொல்லி நான் மீண்டும் தூங்கலாம். அப்படி தூங்காமல் அப்படி ஒருவேளை எனக்கு விழிப்பு வந்துவிட்டால், ஏன் இந்த நேரத்தில் ஜெபிக்க கூடாது, இவ்வளவு அமைதியாக இருக்கிறது, இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமே என்று சொல்லி ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து விட்டு மீண்டும் தூங்குகிறதை நான் பார்த்திருக்கிறேன். Actually, people had disturbed me in my house by putting on the light or something was there, and I got up, I tried to go back to sleep, or the first thing comes is, why can't I use this time to pray for a few minutes? சில நேரங்களில் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் பொருட்களை அங்குமிகும் நகர்த்தும் பொழுது ஏற்படுகிற சத்தத்தின் நிமித்தமாக தூக்கம் கலைந்து விடும். அப்படி தூக்கம் கலைந்து விட்டால் மீண்டும் தூங்கலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட விழித்து விட்டோமே ஏன் ஜெபிக்க கூடாது என்கிற ஒரு நிலையில் எப்படியாவது ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையை எனக்கு நானே உருவாக்கி கொள்கிறேன். 3-4 days ago I was so tired, I went out to sleep by 8:30. நான் 2-3 நாட்களுக்கு முன்பு பார்க்கும் பொழுது நான் மிகவும் அசதியாக இருந்தபடினாலே ஒரு 8:30 படுக்க சென்று விட்டேன். And the kids were all there talking and I dozed off, I was sleeping. ஆக அவர்கள் எல்லோரும் கூட என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் நானோ தூங்கி விட்டேன். And so then by 12 o'clock or 12:10 I woke up. அது அப்படி 8:30 தூங்கின நான் ஒரு 12:10 திடீரென்று விழித்துக் கொண்டேன். And obviously the disturbance, because my wife was doing something in the middle of the night. அப்பொழுதும் எனக்கு தொந்தரவு இருந்தது. என்னுடைய மனைவி அந்த நள்ளிரவிலும் கூட ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். And so I got up till 3 o'clock, I could not sleep. அப்போ 12:10 நான் விழித்த நான் 3 மணி வரைக்கும் என்னால் தூங்க முடியவில்லை. I rolled, tried to sleep, I could not sleep. So I said, why can't I pray? And so I went out at 3 o'clock, sat down to pray, and 5 o'clock went back to sleep. ஆக நான் அங்குமிங்கு உருண்டு பிறண்டு படுத்து இருந்தாலும் பொழுதும் கூட எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்பொழுது 3 மணிக்கு நான் எழும்பினேன். எழுந்து ஏன் ஜெபிக்க கூடாது என்று எனக்குள் கேட்டுக்கொண்டவனாய் நான் சென்று ஜெபிக்க ஆரம்பித்து மீண்டுமாய் 5 மணிக்கு வந்து மீண்டும் படுத்து தூங்கினேன். You got to develop a longing to pray. ஆக இது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் ஜெபிக்கிறதற்கு ஒரு ஏக்கம் கொள்ளுவதை நாம் ஒரு வழக்கமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். You know, you got to think about changing your attitude. I want to be with God, and this is the best time. After that there's no quiet time for me. ஆக நாம் அப்படி விடியற் காலையில் எழும்பும் பொழுது, நள்ளிரவில் எழும்பும் பொழுது, இதுதான் மிக சிறந்த நேரம், என் தேவனோடு நான் நேரம் செலவழிப்பதற்கு, இதை விட்டால் வேறு நேரம் நமக்கு கிடைக்க போவதில்லை என்கிற ஒரு எண்ணத்தில் நாம் தேவனோடு ஜெபிக்கிறதற்கு, பேசுகிறதற்கு அந்த நேரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And so prayer is about, it's about sharing your love with God and feeling God's love. ஆக ஜெபம் என்பது நம்முடைய அன்பை தேவனுக்கிடத்தில் பகிர்ந்து கொள்வது, தேவனுடைய அன்பை நாம் உணர்வதாகும். There was this story about this Russian farmer who used to spend most of the daytime coming into the church and just sitting there quietly. ஆக ஒரு ரஷ்யாவில் சேர்ந்த ஒரு விவசாயி ஒருவருடைய ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அவர் அந்த பகல் நேரத்தில் அவர் அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு சென்று, சபைக்கு சென்று அமர்ந்திருப்பாராம். The priest there was worried. Why does this man come in the middle of the day when everybody is working? They're all making money.
But this man is choosing to come into the church and sit there for such a long time. ஆக அந்த ஆலயத்தில் இருந்த ஒரு பாதிரியார் அவரை பார்த்து மிகவும் கவலைக்குள்ள கொண்டவராக மாறினார். ஏனென்றால் இந்த மனிதர் இவர் மற்றவர்கள் எல்லாம் பகல் நேரத்தில் உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பகலின் நண்பகல் நேரத்தில் அவர் அந்த ஆலயத்திற்கு வருவார். அங்கு அமர்ந்து நீண்ட நேரம் அவர் அங்கே அமர்ந்து இருப்பார். ஏன் இப்படி அவர் நேரத்தை வீணாக்குகிறார் என்று இவர் யோசித்தார். So he went up to the man and says, why do you do this? ஆக ஒரு நாள் அந்த பாதிரியார் அந்த உழவரிடத்தில் சென்று நீங்கள் ஏன் இப்படி நேரம் செலவழிக்கிறீர்கள் என்று கேட்டார். So this man said, I come here so I look at him and he looks at me. அப்பொழுது அந்த உழவன் என்ன சொன்னார் என்றால், நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் நான் இங்கு வந்து பார்க்கும் பொழுது நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார் என்று சொன்னார். I tell him I love you and he tells me I love you. நான் அவரை பார்த்து நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவேன், அவர் என்னை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவார் என்று This சொன்னார். man realized that quiet time was the best time for him to come and express his love to God. ஆக அந்த குறிப்பிட்ட உழவரை பொறுத்தவரையில், அந்த விவசாயியை பொறுத்தவரையில் அந்த பகல் நேரத்தில் அவர் வந்து அமர்ந்து அது தேவனோடு செலவழிக்கக்கூடிய அந்த அமைதலான நேரம் தான் மிகவும் முக்கியமான நேரம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். And so realize that spending time with God shows you love him and you want to feel his love in your heart. ஆக அப்படியாய் நாம் தேவனோடு செலவழிக்கிற அந்த நேரம் தான் நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்பதை உணரக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. Only when I am deep in my prayer, silent in my prayer, wanting only to do God's will. ஆக நாம் எப்பொழுது ஒரு அமைதலாய் இருக்கும் பொழுது, ஆழமான அந்த ஜெப நேரத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது அவருடைய சித்தத்தை மட்டும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் எழும்பும். And only when I want to do nothing else for myself but to be with him silently, I want to be with him, that is a great prayer. ஆக வேறு எதையும் செய்யாமல் அவரோடு கூட அமைதலாக அமர்ந்து அவரை மட்டும் கவனிக்கிறது தான் அந்த ஒரு அமைதலான ஜெபமாகும். See, Jesus' own disciples Jesus also took his disciples and the disciples took Jesus to solitary places to learn from him, to listen to him. ஆக இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அவரும் அவருடைய சீடர்களை தனித்திருக்கும்படியாக ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராய் இருந்தார். அவருடைய சீடர்களும் சில நேரங்களில் இயேசுவை தனித்திருக்கும்படிக்கு வனாந்தரமான இடத்திற்கு அழைத்து சென்றனர். Even today you may find a very quiet place. இன்றைக்கும் கூட உங்களுக்கு என்று ஒரு அமைதலாய் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். But what happens, there is so much of chatter in our minds, so much of scenes are going, so much of incidents are happening in our mind, so we are constantly worried about all those thoughts. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்றால், இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளின் நிமித்தமாக நம்முடைய மனதானது அதிகமாய் அதிலே பாரப்பட்டு இருக்கிறபடியினாலே அப்படி தனித்திருந்து நாம் அமர்ந்தாலும் கூட பலவிதமான குழப்பங்களும் எண்ணங்களும் அதுக்காக நம்முடைய மனதை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கக்கூடும். And so that is okay when those thoughts come in your mind. அப்படி துவக்க காலகட்டத்தில் அப்படி வந்தாலும் கூட பரவாயில்லை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். Sometimes you may find yourself falling asleep. சில நேரங்களில் அப்படி நீங்கள் தனித்து அமர்ந்து வேறு எதையும் குறித்து யோசிக்காமல் இருக்கும் பொழுது அப்படியே நீங்கள் சாய்ந்து உறங்கி கூட போக முடியும். So quiet, you don't realize you fall asleep. That's okay. நீங்கள் ஒருவேளை அப்படி துவக்க காலகட்டத்தில் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அமைதலாக இருக்கிறீர்கள், கவனம் செலுத்துகிறீர்கள், அமைதியா இருக்கிறது, அப்படியே அசந்து தூங்கி விடுகிறீர்கள். அப்படி துவக்க காலகட்டத்தில் அதுவும் பரவாயில்லைதான். You didn't sin, you were just with God, you were tired, you fell asleep. ஆக அப்படி தூங்குவது என்பது ஒரு பாவம் என்று அல்ல. ஏனென்றால் நீங்கள் தேவனோடு அமர்ந்து தனித்திருக்கிறீர்கள், அவருடைய அருகாமையில் இருக்கிறீர்கள், அப்பொழுது நீங்கள் அசந்து தூங்கி விட்டீர்கள். That's okay because you want to be with God, not to sleep with God. You want to be with God, but you fell asleep. ஆக இது என்னென்றால் இது பாவம் என்று அல்ல. நம்ம அந்த இடத்தில் தேவனோடு இருக்கிறோம், அப்படி தேவனோடு தூங்குகிறோம் என்பது அல்ல காரியம். நாம் தேவனோடு இருக்கிறோம் என்ற அந்த நிலை. Meaning போறதுக்கு முன்னாடி பிதாவே உங்களோட நான் சேர்ந்து தூங்க போகிறேன். ஆமென். That is not prayer. சில நேரங்களில் தூக்க நேரத்திற்கு முன்பதாய் நான் தூங்க செல்கிறேன் என்று சொல்லி தூங்கி விடக்கூடாது. Okay, it is we detach ourselves from everything else, find quietness, you enjoy your time with God. ஆக நம்ம இந்த உலக கவலைகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு தேவனோடு கூட அமைதலாய் இருப்பதுதான் அந்த அமைதலான ஜெப நேரம் என்பதாகும். So experience yourself, go to God in prayer. ஆக உங்களுக்கான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கான ஒரு தனித்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தில் அமர்ந்து தேவனோடு நேரம் செலவழியுங்கள். If you experience God, you will never fall away from God. You will never say I don't know God, I don't want God in my life, or I ever feel like I want to disobey God, because you begin to experience God in your life. இதில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு விடயம் என்ன தெரியுமா? நீங்கள் அப்படி
அப்படி ஒரு தனித்த இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கான அமைதலான நேரத்தை நீங்கள் செலவழித்து தேவனோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இதில் இருக்கக்கூடிய மிக அழகான விடயம், நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளக்கூடியவராய் இருப்பீர்கள். என்றைக்கும் உங்கள் விசுவாசத்திலிருந்து விழுந்து போக மாட்டீர்கள். எனக்கு தேவனை தெரியாது என்று நீங்கள் சொல்ல போவது இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். தேவனுக்காக எதையும் செய்வீர்கள். Teach your children how to pray. ஆக அவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் Because கொடுங்கள். if they love to pray, they will begin to have faith in God. ஆக பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபிக்க விரும்புவார்கள். அவர்கள் தேவன் மீது விசுவாசம் கொள்ளவே விரும்புவார்கள். Your friends who are studying the Bible or interested to know about God, teach them to pray first. ஆக உங்களுடைய நண்பர்கள் அவர்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ள முன்வரும் பொழுது, வேதத்தை கற்றுக்கொள்ள முன்வரும் பொழுது அவர்கள் முதலாவது அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். We do that last after getting baptized, follow up study how to pray. No. They should already know how to pray. They should already know God. 90% of your work is done because they have learned to experience God. Then the scriptures will teach them everything else. ஆக நாம் பொதுவாக நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் எல்லாம் முடிந்த பின்பாக அவருக்கு தொடர்பாடங்கள் பின்தொடரும் பாடங்கள் எடுக்கும் பொழுது ஜெபிக்க கற்றுக் கொடுக்க முன்வருவோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் முதலாவது அவரை ஜெபிக்க கற்றுக் கொடுக்க முன்வருவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், ஜெபிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் உங்களுடைய வேலை எளிதாக மாறிவிடும். நீங்கள் வசனத்தை மாத்திரம் எடுத்து சொன்னால் போதும், வசனம் மீதி காரியங்களை பார்த்துக் கொள்ளும். So I hope this was useful to you. இந்த பாடம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். I hope you can try to pray with quietness. நீங்கள் ஒரு அமைதலோடு கூட ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். First learn to pray with no words, just there with God. ஆக முதலாவது வார்த்தைகள் இல்லாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தேவன் நீங்கள் மாத்திரம். And we will learn how to also pray in the spirit, pray with words and pray with all our needs. ஆக தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களிலே நாம் எப்படி ஆவியில் ஜெபிப்பது, எப்படி வார்த்தைகளில் ஜெபிப்பது, தேவைகளுக்காக எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்தும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். Amen. I hope this was useful to you. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். God bless you. Thank you so much. இந்த செய்தியை கேட்டதற்காக நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Let us finish the service with a word of prayer. நம்ம எல்லோரும் எழும்பி நின்று ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். Father Almighty God, what a great joy to see you, talk to you. Father, to realize you are present in our life. You're not a God who's a mystery. You're not a God who's just in the Bible, but you're a God who's living. You're so active because our life begin to change every day, Father. You're a shield. You're a fortress around each one of us. And Father, we thank you that you allow us to come close to you. Thousands of years, many of our believers in the Bible are mentioned to are not even able to talk to God face to face. But yet, Lord, through the Holy Spirit, we have a chance to feel God wherever we are. Whichever corner of the room we sit, we can feel your presence in our life and feel rich, feel secure, feel full of hope and grow in our faith because we know God is there and his presence makes us feel secure. Thank you for this day, Father, as we read these words and we learnt about prayer. Father, we pray, open each one of our hearts so that we realize that you are supreme in our life. Everything else is second in our life. Lord, that we will learn to connect with you, learn to come close to you in prayer. Lord, help us to teach our children, our relatives, our friends, so that, Lord, we will call on God and feel close to God in the right way. Lord, more than anything else, Martha was so busy. Mary was a great example of listening from Jesus. We want to do that. We want to throw things aside, pay attention, even if it's 15 minutes, 20 minutes, want to be with you and learn from you and feel your wonderful presence. Thank you for the scriptures. Thank you that you can teach and change our hearts day by day. Be with all the church. Meet their needs, Father. Lord, those who are sick, cure them, Lord. Let them see your hand working in their life. Thank you for being a mighty God. We pray and ask all this in Jesus' holy name. Amen. தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்றும் என்றும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பரிசுத்த திருப்பெயருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன், இந்த அற்புதமான பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீதாமே இப்பொழுதும் கூட எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக கொடானக்கூடி நன்றி. தேவனே, நாங்கள் உம்மோடு கூட செலவழிக்க வேண்டிய அதி அற்புதமான மிகவும் விலை மதிக்கத்தக்க அந்த நேரங்களை நாங்கள் தவறவிட்ட எல்லைகளுக்காக எங்களை தயவாய் ஒரு விசை மன்னியும்.
தேவனே, நாங்கள் எந்தெந்த எல்லைகளில் எல்லாம் உம்முடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் விரும்பாதவர்களாய், கவனம் இல்லாதவர்களாய், மிக உலக கவலைகளினாலே நிரம்பினவர்களாய், அதிக அலுவல்களின் நிமித்தமாக நாங்கள் உம்மோடு பேச வேண்டிய நேரத்தை, உம்மோடு தனித்து இருக்க வேண்டிய அந்த நேரத்தை நாங்கள் தவற விட்டவர்களாக அல்லது புறக்கணித்தவர்களாக இருந்த எல்லைகளை தயவாய் மன்னியும். தேவனே, இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து எங்களை கழுவி சுத்திகரித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இனி நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்மோடான அந்த இருப்பை, அந்த தனிப்பட்ட அந்த நேரத்தை நாங்கள் எப்பொழுதும் விரும்பக்கூடியவர்களாக, ஒரு மனைவியானவள் தன் கணவன் போரிலிருந்து திரும்பி வரும் பொழுது எப்படி தன் கணவன் உயிரோடு திரும்பி வர வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை உணர்வாளோ, அதுபோல் தன் தகப்பன் வர வேண்டும் என்று தன் பிள்ளை உணர்வாளோ, அதுபோல தேவனே உம்முடைய அந்த பிரசன்னத்திற்காக நீர் எப்பொழுது எங்களிடத்தில் பேசுவீர் என்று அந்த ஏக்கத்தோடு கூட, பரிதபிப்போடு கூட உம்முடைய வாசலிலே நித்தம் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உம் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க உதவி செய்துள்ளோம். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரனை நீர் வல்லமையாய் பயன்படுத்தினதற்காக நன்றி. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்குள்ளா என்னென்ன தீர்மானங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர் ஒவ்வொருவரோடும் நீர் தனிப்பட்ட விதத்திலே இடைப்படுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்கும்படியாக, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் ருசி பார்க்கும்படியாக எங்களுக்கு ஒவ்வொரு விசையும் நீர் எங்களை பலப்படுத்தியருளும். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், எங்களை பலப்படுத்தும், உம்முடைய கருவிகளாய் மாற்றும். உம்மை நீர் விரும்புகிறபடியான காரியங்களை செய்து முடிக்க ஏற்ற சித்தத்தை அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை நாங்கள் தவறாது செய்து முடித்து உம்மை மகிமைப்படுத்த செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செய்தோம் என்று எங்களை இடைக்கட்டி கொண்டு விழித்திருக்கக்கூடிய ஒரு ஜாமக்காரரை போல ஊழியக்காரர்களாக நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவரும் விட்டு போகாதபடிக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஆத்துமாக்கள் உம்மண்டையில் இளைப்பாற நீரே எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.